பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனின் திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனின் திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனின் திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கண்ணீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே எல்லாரும் சொல்லுங்க கண்ணீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கழுவும் திருரத்தாலே கழுவீங்க இருதயத்தை. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அனுகூலமான இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த நாளில், இந்த வருடத்தின் முதல் மாதத்தின் 2வது உயிர்த்தெழுந்த நாளில் திரு சமூகத்துக்கு என்பதாய் கூடி வர தேவனுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து பிரயாணமாய் வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகத்திரமாய் கொண்டு வார். ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ நாமம் மகிமைப்படுத்தும். நல்ல பாடல், நல்ல ஆராதனைகள், நல்ல வார்த்தைகளை கற்றுத்தாரும். விசேஷமான நாளில் ஆண்டவரை நடைபெறுகிறோம். இதாவே ஞானஸ்நான ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதை தொடர்ந்து நடக்கிற அந்த அன்பின் விருந்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை காலநிலைகளை எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தார். நல்ல அனுகூலமான காலைய நிலைகளை கத்தாவே எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருந்து பிரயாணப்பட்டு போகிற பிரயாணங்கள் எல்லாம் நீர் கூட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த பலன் தார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாரே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாரே எல்லாம் கூடும். கூடாதது
உம்மால் கூடாதது சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல உண்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா உண்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா உண்மை கண்டு நோக்கி சென்றதையா உண்மை கண்டு நோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கடல் மீது கடந்தீரையா கடுப்புய கடந்தீரே கடல் மீது கடந்தீரையா கடுப்புய கடந்தீரே சாத்தானை ஒழுங்கினீரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒழுங்கினீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே ஆமென் உம்மாலே எல்லாம் கூடும் ஆமென் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கடித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா கடித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி கல்வீரையா மாற்று கல்வீரையா மறுபடி மாற்றம் கல்வீரையா கூடுமே எல்லாம் கூடுமே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை சொன்னால் போதும் பேய்கள் ஓடுகையா உன்னாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுகையா உப்பேரா கை நீட்டியா நோய்கள் மறையுகையா உப்பேரா கை நீட்டியா நோய்கள் மறையுகையா கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கடந்தீரே கடந்தீரையா கடுப்புய கடந்தீரே கடந்தீரே கடந்தீரையா சாத்தானை ஒழுங்கினீரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒழுங்கினீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம்
கூடுமே இயேசுவே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை சேர்ந்து சொல்லுங்க கூடுமே எல்லாம் உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 122ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்கிற வார்த்தையின் மொழிபெயர்ப்புல கடந்த வாரம் நான் சொன்னேன், செழிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற பல விதங்களிலே அந்த ஒரு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு உண்டாயிருக்கிறது. சுகம் உண்டாவதாக என்றால் உன் அலங்கத்திற்குள்ளே, உன் அரண்மனைக்குள்ளே, உன் குடும்பத்திற்குள்ளே செழிப்பு உண்டாவதாக. செழிப்பு என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படியானால் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தேவை. இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனையும் பார்த்து கேட்டால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றால், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு சாபம் வேண்டும் என்று யாரும் கேட்டதில்லை. எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு அநேகரிடத்தில் கேட்கிறோம். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் பணம், சொந்த வீடு, கார், நிலபுலன், பங்களா இவைகள் எல்லாம் இருந்தால் இன்னைக்கு உலக மக்கள் நினைக்கிறார்கள் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது உலக பிரகாரமான மக்களுக்கு அது பொருந்தும். ஆனால் உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு பொருந்தக்கூடிய ஆசீர்வாதம் என்கிறதான அந்த வார்த்தை எப்படி நமக்கு அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கிறது? அந்த ஆசீர்வாதம் என்கிறதான வார்த்தை, அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? என் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வேணும், என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்பது எல்லா பெற்றோருடைய வாஞ்சை, எல்லா பெற்றோருடைய விருப்பம். அது எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்று விரும்புவதில்லை. எல்லா பெற்றோருமே என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிற பெற்றோர்கள் இந்த பூமியில ஏராளம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், தவறு அல்ல. ஆனால் வேதத்தில் நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால், யாக்கோபு என்கிறதான மனிதன், அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி, தன்னுடைய அப்பாவை ஏமாற்றி கடந்து போனார். தன்னுடைய மாமனார் வீட்டிலே 14 ஆண்டு காலம் வாழ்ந்தார். கர்த்தர் அங்கே இருக்கும்போது யாக்கோபை ஆசீர்வதித்து அவருக்கு மனைவிகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சூத்திர நிலபலன்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்ததான இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த 12 பிள்ளைகள், 12 ஆண் பிள்ளைகள். இந்த ஆண் பிள்ளைகளை அவர் வயது சென்ற நாட்களிலே ஒவ்வொருவராய் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நாம் ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி யாக்கோபு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம், யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய சந்ததிகள் வாழ்க்கையில
இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற அவருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியில சகல விதமான நன்மைகளையும் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சகல விதமான தேவ ஜனத்திற்கு தேவையான எல்லாவற்றையுமே தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கி வைத்தார். உண்டாக்கி வைத்தவர் அவர் தம்முடைய ஜனத்திற்காக தான் இவை எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஜனம் அவருடைய ஜனம் இழந்து போனதற்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கீழ்ப்படியாமையினாலே தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. அது ஆதாம் மூலமாக அது நடந்தது என்பது ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு என்ன உண்டாயிற்று? என்ன கிடைச்சிச்சு? முந்தின ஆதாம் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பாவம் செய்தார், தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மேல வைத்த அன்பினால அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொன்னார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில அவர் என்ன செய்வாரா? உங்களுடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் மகிமையில என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அது யார் மூலம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலம். அப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருப்பதினால நமக்கு என்ன உண்டாகிறது? நம்முடைய குறைவுகள் மாறுகிறது, நிறைவு வருகிறது. பவுல் தான் சொன்னார், நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செஞ்சிடும்? நம்மை விட்டு போயிடும். உங்களுக்குள்ள குறைவு இருக்கும், அந்த குறைவு மாறணும்னா எது வரணும்? நிறைவு வரணும். அதான் தாவீது சொன்னேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ இந்த நன்மையான ஈவுகள் எல்லாமே, நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே, அனுகூலமான காரியங்கள் எல்லாமே நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தேவன் இந்த நாட்களிலே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே அல்லது உன்னுடைய வீட்டிற்குள்ளே ஆசீர்வாதமும் செழிப்பையும் கட்டளையிடுகிற ஆண்டவர். இந்த செழிப்பு எனக்கு வேண்டும் என்றால் நான் யாராக இருக்க வேண்டும்? இந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தால் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த கால வேளையில உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு என்னவா இருக்கிறான்? குமாரனாக இருக்கிறான். அப்போ இதுவரையிலும் இந்த வீட்டுக்குள்ள என்ன வரல? ரட்சிப்பு வரல. இந்த வீட்டினுடைய உரிமையாளர் யாராய் மாறல? ஆபிரகாமினுடைய குமாரனாக மாறல. ஆபிரகாமின் குமாரனாய் மாறல. இந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இங்கே நாம் பார்க்கிற அந்த மனிதன் இவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இவன் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யார் அந்த மனுஷன்? சகே. சகே என்கிறதான ஒரு மனிதன். இந்த சகே என்கிறதான
இந்த மனிதனுடைய வாழ்க்கை. லூக்கா 19வது அதிகாரம் முதல் சில வசனங்களை 9 வசனங்களை நீங்கள் பார்த்தால் இந்த சகேவை குறித்ததான சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த 1ஆம் வசனம் சொல்லும்போது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனிதன். இந்த சகேயு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். இப்போ எப்ப இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான் என்றால், இயேசு இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் இவன் யாராய் மாற்றப்பட்டான்? ஆபிரகாமுடைய குமாரனாய் மாற்றப்பட்டான். அதற்கு முந்தி இவன் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு தெரியும். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இவன் ஆயக்காரனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். யாரா இருந்தான்? ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர். வரி வசூலிக்கிற ஒரு வேலை யாருக்கு இருந்தது என்றால் சகேவுக்கு இருந்தது. சகேவு சாதாரணமான மனிதர் அல்ல, டாக்ஸ் கலெக்டர். அது மட்டுமல்ல, இவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஐஸ்வர்யவான். நல்ல பணம் அவன்கிட்ட இருந்தது. இந்த பணம் ஒருவேளை அவருடைய மூதாதையர்களால் உண்டான பணமா அல்லது இவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணதுனால வந்த பணமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் அவனை ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறது. அது மட்டும் நமக்கு தெரியும். ஆமென். சோ ஐஸ்வர்யவானும் அரசாங்க வேலை பார்த்து கொண்டிருந்ததான இந்த சகேயு, இயேசு இந்த எரிகோவின் வழியாய் வருகிறார் என்பதை முதல்ல அவன் கேள்விப்பட்டான். அவன் முதல்ல என்ன செய்தான்? கேள்விப்பட்டான். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எரிகோவுக்கு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவன் இப்ப இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் என்ன செய்தானா? ஆசைப்பட்டான். அவனுடைய ஆசை, இயேசுவை நான் எப்படி ஆயில் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அதுக்கு ஒரு தடை இருந்துச்சு. இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு அவனுக்குள்ள இருந்த ஒரு தடை என்ன தெரியுமா? அவனுக்குள்ள மனுஷனா இருந்தான். ஐஸ்வர்யவான் தான், அரசாங்க வேலை இருந்தது. ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? குள்ள மனுஷன். குள்ள மனுஷனா இருப்பதனால இவனுக்கு இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனா இவனுக்குள்ள என்ன இருந்தது? என்ன இருந்தது? ஆசை இருந்தது. இப்ப அவனுக்கு குள்ள ஒரு தடை. அவன் ஷார்ட்டா இருப்பது அவனுக்கு ஒரு தடையா இருந்துச்சு. ஏன்னா இவன் நல்ல படிச்சதுனால தானே இவன் டாக்ஸ் கலெக்டரா மாறி இருக்கான். அதனால இவனுக்கு கொஞ்சம் திமாக் இருக்குல்ல. இவன் பார்த்தான், ஓ இயேசுவை நான் பார்ப்பதற்கு என் குள்ளத்தனம் தான் எனக்கு தடையா? இதை நான் மேற்கொள்ளணும், இதை நான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன செஞ்சானா, இயேசு வருகிற வழியில இருந்ததான ஒரு காட்டத்தி மரத்துல என்ன செஞ்சுட்டான்? ஏறிட்டான். பயங்கரமான பிரில்லியன்ட் ஆளு. ஆள் ஐஸ்வர்யவான், ஆள் படிச்சவரு. அடுத்து விட்டு கேரக்டர் தெரியுமா? நல்ல மரம் ஏற தெரிஞ்சவர். எதை ஏறுவாரு? நல்ல மரம். அது அத்தி மரம், காட்டத்தி மரம். அது சும்மா சாதாரண மரம் இல்ல. எந்த மரத்துல ஏற முடியுமா? பக்கத்துல இருக்க ஒரு மரத்தை எத்தனை வருஷம் பழக்கம் உள்ளது. அவ்வளவு பெரிய மரம். அதுல அவன் ஏறினதே ஏறினா, கனி கொடுக்கிற மரத்துல ஏறினாலும் இயேசு கொஞ்சம் தாமதமா வந்தாலும் அந்த பழத்தை பறிச்சு எழுதிருக்கலாம், சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவன் ஏறினது கனி கொடுக்க முடியாத ஒரு பழம் மரம். இந்த மரத்துல ஏறி இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் என்னுடைய யோகம், இயேசு வாரார், இயேசு வாரார், இயேசு இந்த வழிதான் வருவாருன்னு அவனுக்கு எப்படிங்க தெரியும்? ஆனா நம்பி இருக்கான், கண்டிப்பா இயேசு இந்த வழியை தான் வருவார். நான் நினைக்கிறேன் எத்தனையோ மரங்கள் அந்த அவர் போற பாதையில இருந்திருக்கும். ஆனா குறிப்பிட்ட ஒரு மரத்துல இவன் ஏறி இருக்கிறான். இவனுக்கு ஆசை யாரை பார்க்கணும்? இயேசுவை எப்படி ஆயிலும் பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இவன் ஏற்கனவே ஐஸ்வர்யவான், படித்தவன். இவன் பார்க்கதான் ஆசைப்பட்டான். ஆனா இவனுடைய ஆசையை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றார் தெரியுமா? நீ என்ன பார்க்கணும் தானே ஆசைப்பட்ட, நம்ம வீட்டுக்கு வாரேன், நம்ம வீட்டுக்கு வாரேன். நீ என்ன பார்க்க ஆசைப்பட்டல, நான் உன் வீட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன்? வாரேன்.
இப்ப மரத்து மேல ஏறி இருக்கிறார், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இயேசு அந்த வழியை வர்றார், ஏகப்பட்ட ஜனம் வருது. அந்த மரத்தடியில வந்தார், மரத்தடியை வந்து நின்றுட்டு கூப்பிடுறாரு. யாரை பார்த்து? சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல. இயேசு அவனை கண்டார், இயேசு அவனை கண்டார். சகைவே கீழே இறங்கி வா. அந்த மரத்தடியில வந்து நின்றுட்டு இப்படி கூப்பிடும் போது, நீங்களும் நானுமா இருந்தா இயேசுநாதரை பார்த்து, என்ன இயேசுநாதர, சகைவு யாருக்கு இருக்கிறா, கீழே இறங்கிவான்னு சொல்றீர, யாரு மரத்துல இருக்கா அப்படின்னு கேட்டிருப்போம்ல. ஆனா என்ன நடந்து தெரியல, அவருக்கு தெரியும் ஒரு மனுஷன் எங்க உட்கார்ந்து இருக்கான், மரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய பேர் தெரியும், அவனுடைய பேர் தெரியும், அவனுடைய பேர் தெரியும். அவன் கூப்பிடுறாரு கீழே. இப்போ அவன் கீழே இறங்கி வரான். நான் நினைக்கிறேன் இந்த சகைவு கீழே மரத்துல இருந்து இறங்கிருப்பானா இல்ல குதிச்சிருப்பானா தெரியாது இல்ல. ஆனா இயேசுவை பார்த்த உடனே இவனை பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டான், இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான் இல்லையா. இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டவன் இப்ப இயேசு கீழே வந்து கீழே இறங்கி வான உடனே என்ன செஞ்சிருப்பான்? ஆமா, குதிச்சிருக்கலாம், எப்படியோ பரவாயில்ல. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, சீக்கிரமா இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன், ஸ்டே பண்ண போறேன், ஸ்டே பண்ண போறேன். இயேசுவின் வீட்டுல ஸ்டே பண்ணணும். ஆமென், அப்படிதானே? இயேசுவின் வீட்டுல தங்கணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்க வேண்டியது அவரை பார்க்கணும்ன்ற ஆசை வேணும். என்ன செய்யணும்? பார்க்கணும். இயேசுவை நான் பார்க்கணும், அப்படி நான் பார்க்கணும். அவர் இப்படிதான் வருவார். மாலை நேரம் நான் ஜெபிக்கும் போது இயேசு என் வீட்டுக்கு வருவார். இரவு நேரம் நான் குடும்ப ஜெபம் செய்யும் போது இயேசு என் வீட்டுக்கு வருவார். நான் அவரை பார்ப்பேன். இந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். சங்கீதக்காரன் 29ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் எப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே. என் வாஞ்சை என்ன தெரியுமா? நான் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். என் வாஞ்சை, என் விருப்பம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த சகையுடைய வீட்டிற்கு இயேசு வந்தார். ஆமென், சொல்லுங்க, இயேசு வந்தார். அல்லேலூயா. இயேசு வந்தார், சொல்றார், நான் உன் வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும், வந்து தங்கணும். உன் வீட்டுல இன்னைக்கு என்ன செய்யணும்? தங்கணும். நான் உன் வீட்டுல தங்கணும். இப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே வேற ஒண்ணும் சொல்லல. சகவி சொல்ற, ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் என்ன செஞ்சிடறாத, திரும்ப கொடுத்தேன். இயேசுநாதர் சொன்னாரா, நீ அநியாயமா வாங்கி வச்சிருக்கிறோம், வீட்டுல எல்லாத்தையும் திருப்பி கொடுன்னு சொன்னாரா? கொடுக்கணும் சொல்லல. இயேசு உள்ளத்துக்குள்ள வந்தா, உன் வீட்டுக்குள்ள வந்தா, எதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லாதது அதெல்லாம் தானா என்ன செஞ்சிடும், என்ன செஞ்சிடும்? அவர் எடுத்து போட சொல்ல மாட்டாரு. நீயா என்ன செஞ்சிருவ, நீயா என்ன செஞ்சிருவ, எடுத்து போட்டுருவ. இயேசு உனக்குள்ள இருந்தால் நான் உன் வீட்டுக்கு தான்ப்பா வாரேன்னு சொன்னாரு. சொல்ற, ஆண்டவரே, நான் நாளத்தினே என்ன செஞ்சிடறேன், திரும்ப கொடுக்கிறேன். என் வீட்டுல நிறைய இருக்கு, அநியாயமா சம்பாதித்தது இருக்கு, நான் அது எனக்கு வேண்டாம், திரும்ப கொடுக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீயும் ஆபிரகாமுக்கு சந்ததி, ஆபிரகாமுடைய குமாரன். கர்த்தருடைய பிள்ளையே, நீ முதல்ல உன் வீட்டுல செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா நீ முதல்ல ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறணும். ஆபிரகாமுடைய பிள்ளையா நீ மாறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த ஆபிரகாமின் தெய்வத்தை நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். அவருடைய முகத்தை பார்க்கணும், வேற யாருடைய முகத்தை பார்க்க கூடாது. ஆபிரகாம் அண்ணாந்து பார்த்தான். எங்க அண்ணாந்து பார்த்தான் தெரியுமா? வானத்தை. யார் சொன்னா அண்ணாந்து பார்க்க சொல்லி? அவனா பார்த்தாரா? இல்ல. அவரா பார்த்தாரா? இல்ல, ஆண்டவர் சொன்னார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நான் அப்படி வந்து ஆசீர்வதிப்பேன். பார்த்தா, மேல பார்க்கிறான். அந்த மேல பார்த்த ஆபிரகாம் கடைசி வரை எதான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு? மேலதான் பார்த்தார், மேலதான் பார்த்தார். கீழே பார்க்கல, கீழே பார்க்கவே இல்லை. மகனை பலி செலுத்த சொன்னாரு, பலி செலுத்த போறான்.
அங்க பலி செலுத்த போறான். அங்க கர்த்தர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறார். அதுதான் பார்த்தான். அவனுக்கு தெரியும் இந்த மலையில கர்த்தர் நிச்சயமாய் பலிக்காக ஒரு ஆட்டை கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார். அதனாலதான் மகன்கிட்ட சொன்னார், கர்த்தர் அதை என்ன செய்வார், பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் என்று வரும்போது, சூழ்நிலைகள் மாறும் போதெல்லாம் நாம் யாரதான் பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். அவருடைய முகத்தை பாருங்க. தாவீது சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். அதுக்காக மேலே ஏறினான். இவர் சொல்றார், ஆண்டவர் நீயும் ஆபிரகாமின் குமார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரை அழைத்த போது 12ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வீட்டையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எந்த வீட்டில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற மக்கள் இருக்கிறார்களோ அந்த வீட்டில செழிப்பு உண்டாகும். அல்லேலூயா. எந்த குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் கீழே பார்க்காம மேல பார்க்குதோ அந்த வீட்டில செழிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு நாள்ல விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ எதற்காகவும் நீ மனுஷனையோ பூமியையோ பார்க்காத, நீ பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் பரலோகத்தில் வைத்து இருக்கிறவர். அவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள், அது ஒவ்வொன்றையும் நீ எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பி. தேவனுடைய இல்லத்துல செழிப்பை தருவார். அப்போ உன் வீட்டுக்குள் செழிப்பு வர வேண்டுமானால் முதலாவது நீ ஆபிரகாமின் குமாரனாய் மாற வேண்டும். ஆபிரகாமின் குமாரனாய் நாம் மாறிவிட்டோம், உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம் அவரை பார்க்கிறோமா? எந்த சூழ்நிலையிலும் நாம் யாரை பார்க்க வேண்டும்? அவரை பார்க்க வேண்டும். நாம் அவரை பார்த்தால் என்ன கிடைக்கும், என்ன நடக்கும்? இயேசுவை பார்த்தனா தேவ மகிமை கிடைக்கும். ஆமென். ஒரு வசனம் வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். பண்டிகையில் ஆராதனை செய்வதவர்கள் சில கிரேக்கர் இருந்தார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பண்டிகையில. பண்டிகை, பண்டிகை என்பது நமக்கு பண்டிகை நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான், அப்படிதானே? கிறிஸ்துமஸ் பண்டிகை, நியூ இயர் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, அதே மாதிரி யூதர்களுக்கு நிறைய பண்டிகை இருக்கு. இந்த பண்டிகையில கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு ஜனங்கள் வர்றாங்க. அந்த ஜனங்கள் வரும்போது அதுல சில கிரேக்க மக்கள், அவங்க வந்து நிறைய படிச்சவங்க, தத்துவர்கள், ஞானிகள், அவங்க எல்லாம் கிரேக்கர்கள். அவங்களுக்கு ஒரு ஆசை, இப்ப யாரை பார்க்கணும்? ஐயா, ஆராதிக்க வந்தவங்களுக்கு யாரை பார்க்க ஆசை? அப்ப நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்ம யாரை பார்க்கணும்? அந்த ஆசையோடு ஆராதிக்கிறோமா? அந்த ஆசையோடு கர்த்தரை ஆராதிச்சா நல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தி அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆராதனைக்கு வருவாயானால் உனக்கு பார்க்க வேண்டிய ஒரு நபர் இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவரை. இந்த ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க இயேசுவை என்ன செய்யணும் அப்படின்னு. ஆராதனையில இவங்க யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல. அங்க இயேசு இல்ல. நிறைய இடங்களில் ஆராதனையில இயேசு இல்லாம தான் இருக்கு. அநேக ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ள இயேசு இல்லாததுனால அவங்களால இயேசுவை பார்க்க முடியவில்லை. இவங்க சொல்றாங்க, ஐயா, நாங்க இயேசுவை என்ன செய்யணும்? பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். பிலிப்பின் இடத்துல வந்து சொன்னாங்க. பிலிப்பு நேர இயேசுநாதர்கிட்ட போயிருக்கலாம். இப்ப இவன் போய் என்ன சொல்றான்? அந்திரேயா கிட்ட சொல்றான். இப்ப ரெண்டு பேரும் போய் இயேசுநாதர்கிட்ட சொல்றாங்க,
ஐயா இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாங்களே கிரேக்க ஜனங்கள் அப்படின்னு உடனே ஆண்டவர் அங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு. எப்பொழுது இயேசு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கிரேக்க ஜனங்கள் ஆசைப்பட்டார்களே, அந்த செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட அப்பொழுது இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொல்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படக்கூடிய வேளை என்ன செய்தது? அப்ப நீ தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் இந்த மகிமை உன்னால காண முடியும். இந்த மகிமையை நீ கண்டால் அந்த மகிமை நீ போகிற இடமெல்லாம் கூடவே வரும். அந்த மகிமை உன் வீட்டுக்குள்ள வரும். அந்த வீட்டுக்குள்ள அந்த மகிமை உன் தேவ மகிமை உன் வீட்டுக்குள் வந்தால் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் வெளியேறும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாபம் வெளியேறும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள் வெளியேறும். ஆகவே ஆராதிக்க வருகிற நீ இயேசுவின் மகிமையை பார்க்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொன்னார், நான் அவருடைய மகிமையை பார்க்கணும். ஆலயத்துல தங்கணும், ஆலயத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தங்கணும், மகிமையை பார்க்கணும். அப்ப ஆலயத்துக்கு வருகிற நாம் ஆராதிக்க வருகிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட வாங்க. அது இல்லாம வராது ஆராதிக்க. ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா பாசு கேட்பார். அதல்ல, நான் போனும். யார் ஆராதிக்கணும்? இயேசுவை ஆராதிக்கணும். நான் அப்படி ஆராதிக்கிற வேளையில தேவனுடைய மகிமை நான் என்ன செய்யணும்? காணணும். இயேசு சொல்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படக்கூடிய வேளை என்ன செய்தது? வந்தது. உனக்குள்ள இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கா? நீ ஆபிரகாமின் பிள்ளையார் மாறிவிட்டாயா? யோவான் 1:12 நமக்கு தெரிந்த வசனம். அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவ்வளவு பேர் அவருடைய பிள்ளைகள். நாம் ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் இந்த காலவேளையில நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் நாம் அவரை விசுவாசிப்பதினால். அவர் நம்முடைய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன். அவர்தான் ஆண்டவரே சொல்றார், ஆபிரகாம் என்னை விசுவாசித்தார், அது அவருக்கு என்னவாய் மாறிட்டு நீதியா எண்ணப்பட்டது. ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். ஆபிரகாம் சிநேகிதன். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமை குறித்து நிறைய சொல்றாரு ஆண்டவர். நீங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஆபிரகாமின் பிள்ளையா மாறணும்னா ஆபிரகாமுக்கு இருந்த குணம் உனக்குள்ள வேணும். என்ன வேணும்? ஆபிரகாமுக்கு இருந்த குணம். ஆபிரகாமுக்குள்ள என்ன குணம் இருந்தது? கீழ்ப்படிகிற குணம் இருந்தது. இருந்ததா? பலிபீடம் கட்டுகிற அனுபவம் இருந்தது. இருந்ததா? இருந்துச்சா இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்கிற அனுபவம் இருந்ததா இல்லையா? இருந்தது. கீழ்ப்படிதல் இருந்தது. அப்படிதானே? சோ தேவ தூதர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருந்தது. அப்படின்னா உபசரிக்கிற ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? அவருடைய குடும்பத்தில் இருந்தது. தேவதூதர் வர்றாங்க, மம்ரேயின் சமவெளியில உட்கார்ந்து இருக்கிறார். தேவதூதர் வர்றார். அவன் சொல்றான், ஐயா இந்த வீட்டுல இங்க இருங்க, நான் போய் வயல்ல போய் என்ன செஞ்சுட்டு வரேன். ஆடு கொளுத்த கட்டை பிடிச்சிட்டு வந்தார். அந்த அம்மா, வயசான அம்மா, சமைச்சு கொடுத்து சாப்பிட்ட உடனே அப்பதான் கேட்கிறாங்க, உனக்கு குழந்தை இல்லைல்ல, அடுத்த வருஷம் வரும்போது இதே நாள்ல உனக்கு உன் மனைவி என்னவா இருப்பா? உபசரிப்பு. ஆபிரகாமுக்குள்ள இந்த உபசரிப்பு இருந்தது. அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் வேணும். ஆனா ஆபிரகாமின் குணநலம் நமக்கு வேணும். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய செல்வ சீமானா இருந்தான். அப்ப நான் ஆபிரகாமின் பிள்ளையானால் எனக்கு அந்த சொத்துக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. அந்த உரிமையை பெற்றிருக்கிறதான நான் அவரை போல நான் மாறாவிட்டால், அவருடைய பிள்ளை என்கிற அந்த அந்தஸ்து எனக்குள்ள இல்லையானால் எனக்கு அது ஒண்ணும் கிடைக்காது. எனக்கு அது ஒண்ணுமே
கிடைக்காது. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளையை சேர்க்க போறோம். சேர்க்க போன முதல்ல என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? வயசு, அப்புறம் பர்த் சர்டிபிகேட். ஏன் பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்க? 5 வயசு ஆயிட்டா, 6 வயசு ஆயிட்டா, அதுக்கு சரியா. ரெண்டாவது, உங்க அப்பா பேர் நீங்க சொன்னீங்கன்னா அது ப்ரூஃப் என்ன வேணும்? பர்த் சர்டிபிகேட் தான் இல்லையா? அப்படிதானே? அதான் கொடுக்கணும், சப்மிட் பண்றோம். சோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நீ ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறாய் என்றால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அவருக்குள்ள குணம் இருக்கணும். அப்பாவுக்கு பிறந்தது அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கிறான். அப்பா எப்படியோ அப்படி தப்பாமே பிறந்திருக்கான். அப்பாவுடைய குணம் யார்கிட்ட இருக்கணும்? பிள்ளைகிட்ட இருக்கணும். ஆபிரகாமுக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்தது. ஆபிரகாமுக்குள்ள கர்த்தரை தொழுது கொள்ளுகிற குணம் இருந்தது. ஆபிரகாமுக்குள்ள உபசரிக்கிற தன்மை இருந்தது. ஆபிரகாமுக்குள்ள கர்த்தருக்கு கொடுக்கிற தன்மை இருந்தது. சொல்லிட்டே போலாம். விசுவாசிக்கிற குணம் இருந்தது. இன்னைக்கு அதே குணம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம யாரா இருக்க முடியும்? ஆபிரகாமினுடைய பிள்ளையா இருக்க முடியும். நீ ஆபிரகாமின் பிள்ளையானால் அவருக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு சொந்தம். அதுக்கு தேவை இன்னைக்கு நீ ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றப்படுவதற்கு உனக்குள்ள அந்த ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர், அவரை பார்க்கணுங்கிற ஆசை உனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அவரை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத 7 பொற்குத்து விளக்குகள் மத்தியில வீற்றிருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் ஆபிரகாமின் தெய்வம். அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சமாதான பிரபு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பார்க்கணும் என்கிற எண்ணம் உனக்குள்ள வரணும். அந்த தெய்வம் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்க. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொன்னது போல அவர் எங்கே இருக்கிறாரா? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை பார்க்கணும், அங்கதான் பார்க்கணும், கீழே பார்க்காத. விசுவாசிகள் என்னைக்குமே எதை பார்த்து பழகணும்? பரலோகத்தை பார்த்து தான் பழகணும். பரலோகத்தை பார்த்து பழகுங்க. நீ ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறபடினால் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ஐயா ஐஸ்வர்யவான் தான், நல்ல அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த வீட்டுல என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. இயேசு இல்ல அந்த வீட்டுல. இயேசு அந்த வீட்டுல இல்லை. இப்ப இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரல. அதுக்குள்ள நான் வீட்டுல தங்குவேன்னு சொன்ன உடனே தன்னுடைய குறைகளை எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? அறிக்கை பண்ண ஆரம்பிச்சான். தன் பாவங்களை மறைக்கிறவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் அறிக்கை பண்ண. நான் சார் எடுக்கிற பிள்ளைகிட்ட தான் சொன்னேன், இந்த கடந்த கால வாழ்க்கையில என்னென்ன தவறு செஞ்ச ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு. நான் மன்னிங்க ஏசப்பா, என் தவறுகளை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லு. அந்த ஒரு நிச்சயம் உனக்குள்ள வரணும். அந்த நிச்சயம் இல்லைன்னா நீ ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. தெரியுமா தான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் குணம், ஆபிரகாம் தீர்க்கதரிசி சொல்ல 43ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், ஏசாயா, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை என்ன செய்தேன்? ஆசீர்வதித்தேன். ஒருவனாய் இருக்கையில் கர்த்தரோட ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாம் ஒருவராய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒருவரை பிள்ளையாக நீங்கள் நானும் மாறுவோமானால் நிச்சயமாய் சொல்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. அது யார் மூலம் கிடைக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு உன் வீட்டுக்குள் வருவாரானால், உன் இல்லத்திலே அந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் உன் வீட்டுக்குள் இயேசு வர வேண்டும். அந்த இயேசு வரணும்னா அவரை பார்க்கணும்ன்ற ஆசை உனக்குள்ள உண்டாகட்டும். இயேசுவை பார்க்கணும். ஒரு பழைய பாடல் இப்படி பாடுவாங்க, இயேசுவை
நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை நாம் எங்கே கேட்கலாம், அவர் இயேசுவை எங்கே பார்க்கலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். பழைய பாடம். கர்த்தருடைய பிள்ளையை இயேசுவை எங்க பார்க்கலாம்னா, உனக்குள்ள நீ தான் இயேசுவை வெளிப்படுத்தி காட்ட முடியும். உன் மூலம் இயேசு வெளிப்படணும். உன்னோடு கூட ஆண்டவர் பேச அவர் வல்லவர். அதனால ஆண்டவர் இந்த நாளில் அவரை பார்க்கணும் என்கிறதான வாஞ்ச உனக்குள்ள வந்தால் நிச்சயம் இயேசு உன் வீட்டுக்குள் வருவார். உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதான எல்லா காரியத்தையும் மாற்றி உன் வீட்டுக்குள்ள எதை கொடுப்பார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவதாக, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வர வேண்டுமானால் உபாகமத்தின் புத்தகம் டியூட்ரானமி 28:2 படிக்க பார்க்கலாம். 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஒன்னவசரத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எப்படி வைப்பாரா? மேன்மையாய் வைப்பார். அப்படின்னா மேன்மை என்கிற அந்த வார்த்தை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பார். 2 காரியத்தை அதுல சொல்ற. ஒண்ணு, நீ கவனமா இருக்கணும். 2, நான் சொல்ற வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? செவி கொடு. கவனம். எதுல கவனம் வேணும்? நான் சொல்லுகிற இந்த வார்த்தையில, இந்த கட்டளையில நீ என்ன செய்? கவனமா இரு. வண்டி ஓட்டிட்டு போறோம். வண்டியை ஓட்டிட்டு போகும்போது சிக்னல் போடுறாங்க. ரெட் சிக்னல் போட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? வண்டியை நிப்பாட்டிடுறோம். சில ஆட்கள் இருக்கிறாங்க, ரெட் சிக்னல் இருந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்காம கவனம் இல்லாம வண்டியை ஓட்டுறோம். நாட்கள் அப்படிதான் இருக்காங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுற வார்த்தையை நம்ம கவனமா கேட்காததுனால தான் சில விபரீதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேட்காததுனால சில விபரீதங்கள், பெற்றோர் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேட்காததுனால சில விபரீதங்கள், உனக்கு பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள் உனக்கு சொல்லுகிற உபதேசத்தை கேட்காததுனால சில விபரீதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பூமியில் உள்ள உன் தேசத்துல, உன் பஸ்தியில, உன் கிராமத்துல, உன் தெருவுல உன்னை நான் மேன்மையாக வைக்கணும். அப்படின்னா 2 காரியம். ஒண்ணு, நீ கவனமா இரு. இன்னொன்னு, என் வார்த்தைக்கு நீ என்ன செய்? செவி. என் வார்த்தைக்கு செவி கொடு. கவனமா இருப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், போகும்போது எப்படி போனோம்? ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமா கிராஸ் பண்ணு. பஸ்ல ஏறும்போது கவனமா பஸ்ல ஏறு. ஏன் இதை சொல்றோம்? கேர்லெஸ் நம்ம வாழ்க்கையில இருந்தா அது என்னைக்கு நாள் ஒரு நாள் எதை கொண்டு வந்துரும்? ஆபத்தை கொண்டு வந்துரும். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய காரியம் சொல்ற. நான் இப்ப சொல்ற வார்த்தைய நீ என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும். கவனம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன கேட்கிறேன்? சில ஆட்கள் இருக்காங்க, பிரசங்கம் பண்ணும்போது பைபிளே திறக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். போன நவம்பர் மாசம் கேரளா போயிருந்த போது எங்க அண்ணன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. முன்னால இப்படி ஒரு சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்து, அவரு ஊழியம் செய்தவர் தான். அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். நான் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்தார். நான்
அப்படியே வச்சு சொன்னேன். அவர் அண்ணன் தான் கூப்பிட்டானே, நீ பிரசங்கம் பண்ணும்போது நான் முன்னால பைபிள் திறக்காம இருந்தா உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். பைபிளை திறக்கிறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு? நீங்க நிறைய பேர் ரொம்ப உதாசீனமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பைபிளை திறந்து என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவங்க ஒண்ணுமே தெரியாது. அது ஊழியக்காரர் பேசும்போது பார்க்க மாட்டாங்க. சில ஆட்கள் அப்படியே பரலோகமே என் சொந்தமே. ஒருத்தர் சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கு வந்தாதான் நல்லா தூங்குறேன். எப்படி சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன வருது? என் வீட்டுல தூக்கமே வர மாட்டேங்குது, அதனால நான் சர்ச்சுக்கு வரேன். அங்க ஏன் சர்ச்சுக்கு வந்தா தூங்குறேன்? சர்ச்சில் வந்தா நல்ல ஃபேன் ஓடுதா, நல்லா குடிச்சிட்டு வரேன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு வர. அது இட்லி தேங்காய் சட்னி. எப்படி இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு வந்த உடனே இந்த ஃபேன் காத்துக்கு என்ன வந்துருது? அது வீட்டுல கூட வர மாட்டேங்குதான். அதனால என்ன நடக்குன்னா, என்ன நடக்கு? ஐத்திய மாதிரி மேல இருந்து புஷ்கனிக்கல போயிட வேண்டியது. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், மேல் மாடியில அங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்குறேன்னா அப்புறம் அவ்வளவுதான், மேல இருந்து புதக்கணிக்கல வர வேண்டியதுதான். கவனம். அதனால சிலருக்கு தெரியல, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறோம், சிலருக்கு என்ன செய்யாது தெரியாது. சோ சொல்றார் பவுல், மோசே சொல்றார், நான் சொல்றேன் இந்த வார்த்தையை நீ என்ன செய், கவனமா இரு. என்னையா நீ சொல்ல போறே? நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஆமென். நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சனா நீ எங்க ஆசீர்வாதமா இருப்பார்? சென்னையில பட்ட ஆசீர்வாதம், போர்ட் பிளேயர்ல ஆசீர்வாதம், மும்பையில ஆசீர்வாதம், எல்லா பட்டணத்திலும் நீ எப்படி இருப்ப? நீ கேட்கலன்னா எப்படி இருப்ப? கவனம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருப்ப? ஆசீர்வாதத்துக்கு எதிர்மறை என்னதுங்க? பட்டணம். வெளியில ஆசீர்வாதமா, வெளியில போகும்போது பாக்குறவன் நமஸ்தேன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்குறவன் சொல்லுங்க, என்னடா என்ன வச்சிருக்காங்க, போறாங்க வர்றாங்க இருக்கிறாங்க, என்ன இருக்கு? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, டப்பு லேதுதான், பாக்கெட் காலி தான். ஆனா யார் இருக்கா தெரியுமா நமக்குள்ள? நம்ம பாக்கெட்டை நிரப்புகிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சோ நீ வெளியில ஆசீர்வதிக்கப்படணும். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்துல, உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டி என்ன செஞ்சிருக்கோம்? ஐயா நான் சொல்ற வார்த்தை கேட்டனா, இதுதான் உனக்கு மேன்மையை கொண்டு வரும். உன் மாவு தொட்டி, மாவும் எண்ணெயும் என்ன செய்யாதான்? குறையாது. இன்னைக்கு நிறைய வீட்டுல 1ஆம் தேதி சம்பளம்னா 5ஆம் தேதி மாவு டப்பா காலி, அரிசி டப்பா காலி, எண்ணெய் டப்பா என்ன செய்யுது? காலி, எல்லாம் காலி. ஏங்க காலி? நீ ஆண்டோட வார்த்தைக்கு கவனமா கேட்காதனால தான். நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். மேன்மையாக வைப்பாரா வைக்க மாட்டாரா? அவர் சொன்ன அவர் செய்வார். நான் உன்னை பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை நான் நினைவாய் வைப்பேன். இந்த பூமியில எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை ஜாதியை விடுங்க, இந்த பூமியில இருக்கிற 144 கோடி ஜனத்தை விட உங்களை தான் கர்த்தர் மேன்மையா வைக்க போறேன். அப்படின்னா அதானி அம்பானி எல்லாம் யாரா இருக்கீங்க? நீங்களும் நானும் தான் இருக்கணும். நீங்க அவன் தான் இருக்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம செவி கொடுக்கல. நம்ம என்ன கொடுக்கல? நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கல. சொல்லுங்க பார்க்க, செவி கொடுக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடை ஆசீர்வதிப்பேன், உன் எண்ணெய் ஆசீர்வதிப்பேன், உன் மாவு தொட்டியை ஆசீர்வதிப்பேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. என் வார்த்தைக்கு என்ன செய்? கீழ்ப்படி. அதோட இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 12ஆம் வசனம். அதே உபாகமம் 12:28-12. ஏற்ற காலத்துல உன் தேசத்தில் மழை பெய்யும், மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், உன் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? அதனால சொன்ன உன் கையின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கியமும். அது எங்க சொல் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீங்க சொல்றாரு, உன் கையிட்டு செய்கிற வேலையை நான் என்ன செய்வேன்? உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு அர்த்தம். சம்பளத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ சம்பளத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரா? சொல்லுங்க. சம்பளத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும்? நிறைய பேரால சொல்ல முடியலங்க. ஏன்?
அந்த ஆசீர்வாதம் எங்க போச்சு? நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை என்ன செய்வார்? ஆமா, உன் கையின் பிரயாசத்தை வர்த்திக்கப்பட்டது மட்டும் இல்ல, வானத்தை திறப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் வானத்தை திறக்கணும்னா நீ உன் கையை திறக்கணும், உன் கையை நீட்டணும். ஆண்டவர் வானத்தை திறக்கணும்னா நம்ம கையை என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் வானத்தை அடைச்சிருவார். ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? அடைச்சிருவார். ஏன் இன்னைக்கு அடைக்கிறாரு ஆண்டவர் வானத்தை? ஏன் ஆண்டவர் அடைக்கிறாருன்னா நம்ம கை நீளல. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. எத்தனை வருஷம், எத்தனை மாசம் ஆண்டவர் நமக்கு போன ஒரு வருஷம் முடிச்சு 12 மாசமும் மாசானா சம்பளம் அது இப்ப கையில இல்ல, எல்லாம் பேங்க்ல விழுந்துருது இல்ல. சோ பேங்க்ல விழுது எல்லாம் கரெக்ட் அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ பட்டணத்தில் ஆசீர்வாதம், இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைங்க. உன் வீடு பட்டணத்தில் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் அவர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடு. ஆமென், சொல்லுங்க கொஞ்சம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னா நீ போகிற இடத்துக்கு புறப்பட்டு போ, உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்து. இதெல்லாம் கவனமா கேட்டார். மனைவி கிட்ட கூட சொல்லாம பிள்ளையை கூட்டு போறார் ஆண்டவருக்கு பலி செலுத்த. ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், என் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு. ஆண்டவர் சொன்ன நான் செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு ஆண்டவரோட மேலானது ஒண்ணுமே இல்ல. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை நான் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை என்ன செய்வாரா? திறப்பார். செவி கொடு, இன்னைக்கு செவி கொடு. உன் வாழ்க்கை, உன் குடும்பம், இன்னைக்கு உன் வீடு செழிப்பா இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஒரு வசனத்தை மட்டும் வாசி ஜெபம் பண்ண போறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். Proverbs எங்க இருக்கு? சங்கீதத்துக்கு அடுத்து இருக்கு, சரியா? 31 16 படிங்க பார்க்கலாம். யாரோ இந்த பக்கம் நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. இந்த பக்கம் படிங்க. ஒருத்தர் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை. இது யாரை பத்தி சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த பக்கம் யாரு? குணசாலியான ஸ்திரீ. இந்த அம்மாவுக்கு பேர் என்ன? பேரு குணசாலி. குணசாலியான ஸ்திரீயை குறித்து இந்த 31வது அதிகாரத்துல அழகா இது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. நீங்க அதாவது 10ஆம் வசனத்துல இருந்து இந்த அதிகாரம் முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா குணசாலியினுடைய கேரக்டர் தெரியும். ஒவ்வொரு சகோதரியும் படிக்க வேண்டிய வசனம், ஒவ்வொரு சகோதரிகளும் படிக்க வேண்டிய வசனம். இங்க சொல்லி இருக்க அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அந்த அம்மா எப்படி இருப்பாங்கன்னா, அந்த அம்மா 15ஆம் வசனம் சொல்லுது, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு என்ன கொடுப்பாங்க? தன் வேலைக்காரருக்கு என்ன எடுக்கிறாங்க? படி அளக்கிறார். அதிகாலையில. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும்? எத்தனை மணிக்கு? அதிகாலைன்னா எத்தனை மணி? 9 மணி. அதிகாலைன்னா எத்தனை மணி? 4 மணி. 4 மணின்னு யார் சொன்னா? 4 மணி. 3 மணின்றாங்க சார். அதிகாலையில எழுப்பணும். அப்படி எழுப்பாத ஆளு குணசாலியான ஸ்திரீ இல்ல. தூக்கமுள்ள ஸ்திரீ, தூங்குகிற ஸ்திரீ. சிலருக்கெல்லாம் போன் பண்ணா போனே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போன் மறுபடியும் வந்தா, தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் பாஸ்டர், தூங்கிக்கிட்டே இருந்தேன். நம்ம பண்றது 7 மணி 7:30 மணிக்கெல்லாம்
அப்பவுமே என்ன செய்யறாங்களா? இங்க சொல்றது அதிகாலையில எழும்பணுமா? இருட்டோட. இருட்டு. அதே மாதிரி இருட்டோட, அதிகாலையில இருட்டோட. வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் என்ன தேடுவோர் என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். அப்ப அதிகாலையில எழுப்பி இந்த அம்மா என்ன செய்வாங்க? ஆகாரம். அப்ப அதிகாரமா எழுப்பி முத வேலை என்ன வேலை? சாப்பாடு ரெடி பண்ற வேலை. சில அம்மாக்கள் இருக்காங்க அதிகாலையில் எழுந்தவங்க தனக்கு சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தான் அடுத்தவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பாடு செய்வாங்க. இல்ல சில ஆட்கள் இல்ல. அதான் இப்ப ஆன்லைன் பேமெண்ட். ஆன்லைன் எல்லாம் ஒரு போன் பண்ணா போதும் இல்ல, உடனே வந்துருது. ஃப்ரைட் ரைஸ் வந்துருது, அந்த வந்துருது. இன்னைக்கு நமக்கு தெரியல எங்க அடுத்த நடந்து காணும். சோ நல்ல கவனிக்க. இன்னைக்கு அந்த காலத்துல அதிகாலையில் எழுப்பி சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் என்ன செய்வாங்க? சாப்பாடு. இன்னைக்கு வீட்டுக்காரன் எனக்கு கொஞ்சம் முடியல, அதனால காலையில பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்? 4 பூரி வாங்கி கொடுத்து அனுப்பிடுங்க. நான் கொஞ்சம் என்ன செஞ்சிடறேன்? தூங்கிடுறேன். பாவம் இவர் போய் நின்று 4 பூரி வாங்கி டிப்பன்ல வச்சு என்ன செய்யணும்? ஆமா வீட்டுக்கு கொண்டு போன. இந்த அம்மா திரும்பி வந்தாலும் தூங்கி. இவர் வேலைக்கு போயிடுவாரு. வேலை போயிட்டு மத்தியானம் வரும்போது இந்த அம்மா அப்பதான் எந்திரிச்சு. எங்க ஆசீர்வாதம்? குணசாலி ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு வயலை விசாரித்து அதை என்ன செய்வாள்? சொல்லுங்க, என்ன செய்வா? சொல்லுங்க. அப்ப வயலை வாங்கணும்னா என்ன வேணும்? துட்டு வேணும். என்ன வேணும்? மணி. மணி. நான் துட்டுக்கிறோம். மணி என்ன வேணும்? வயல் வாங்க என்ன வேணும்? காசு வேணும். இல்ல அப்ப காசு வேணும்னா உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொண்டு வர காசை நீங்க என்ன செய்யணும்? அமேசான்ல வாங்கணும், மீஷோல வாங்கணும். அங்கெல்லாம் வாங்கினா வயல் வாங்க முடியாது. அதெல்லாம் மீஷோ அமேசான்காரன் பெருசா போயிடுவான். நீ வயல் வாங்கணும்னா உன் வாழ்க்கையில சேமிப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? சொல்லு. சேமிப்பு, காசு இருக்கணும். வயல் வாங்க காசு இருக்கணும். காசு இருக்கணும்னா ஒண்ணு நீ வேலை செய்யணும், இல்லைன்னா இன்னொருத்தர் யாரும் வேலை செய்யணும். உங்க வீட்டுக்காரரு. சில வீட்டுக்காரரையா இருக்காங்க வேலைக்கே போக மாட்டாங்க. 4 நாள் போவான், 6 நாள் படுத்துக்கிறாங்க. 6 நாள் படுத்துக்கிறான். கேட்டா உடம்பு வலி. 24 வயசுக்காரன் சொல்றான் எனக்கு உடம்பு வலிக்குது. என்ன உடம்பு வலி? இனி எவ்வளவு நாள் இருக்கு? நீ எங்க சம்பாதிக்க போற? அவ வயல் வாங்குறா. குணசாலியான ஸ்திரீ அதிகாலையில எழுப்புறா, அவ வேலை செய்யறா, அவ கஷ்டப்படுறா, வயலை வாங்குகிறாள். தன் கையின் சம்பாத்தியத்தினால என்ன செய்யறா? திராட்சை தோட்டத்தை. நான் சொல்றேன் திராட்சை தோட்டத்தையும் வாங்குறா. அப்படின்னா சொத்து வாங்குறா. இன்னைக்கு எத்தனை அம்மாமார் சொத்து அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. சில அம்மாமா இருக்கா கத்தருக்கு தோட்டம். நம்ம சபையில சிலர்லாம் இருக்காங்க சகோதரிகள், நல்ல புத்தி உள்ள சகோதரிகள், சேர்த்து வைக்கிறதுக்கு அதெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும். நீ அப்படி இருந்தா நல்லது உன் வாழ்க்கையில. குணசாலியான ஸ்திரியா இரு, சோம்பேறியான ஸ்திரியா இருக்காங்க. வயல் வாங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசுற சத்தத்தை கவனமா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இங்க இருக்கிற உங்களுக்கு தான். தேவையில்லாத செலவீனங்களை தயவு செய்து செய்யாதீர்கள். அதனால் நீங்கள் வயல் வாங்காமல் போய்விடுவீர்கள். தேவையில்லாத செலவீனங்களை தவிர்த்தால் திராட்சை தோட்டத்தை நட முடியும். அப்படின்னா குடும்பத்தை கட்ட முடியும். ஆமென், அல்லேலூயா. உங்களையும் தான் சொல்றேன். இங்க இருக்கிற நம்ம அவங்க மட்டும் இல்ல, நம்மளும் தான். தேவையில்லாத செலவுகள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நமக்கு என்ன திராணியோ அந்த திராணிக்கு தக்கதாக நீங்க செய்ய நல்லது. ஆண்டவர் சொல்றார், நான் பூமியில உள்ள சகல ஜாதிகளையும் நான் என்ன எப்படி வைப்பேன்? மேன்மையா வைக்க போறேன். ஆண்டவர் இன்னைக்கு மேன்மையா வைக்கணும்னா இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தையை கவனமா கேளுங்க. உங்க வீட்டுக்குள்ள நிச்சயம் ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அதுல 18ஆம் வசனத்தை வாசிங்க. 31. தன் வியாபாரம். ஐயா அவ வியாபாரம் பண்றா, இப்ப பிசினஸ் பண்றா. என்ன பண்றா? அதிகாலையில எழும்புறா,
எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறா, வயலை வாங்குறா, திராட்சை தோட்டத்தை நடுகிறா. இப்ப அந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா என்ன செய்யறாங்களா? பிசினஸ் பண்றாங்க. நிறைய டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் பிசினஸ் பண்ணுவாங்க. என்ன பிசினஸ் தெரியுமா? சேலை, அப்புறம் முறுக்கு போட்டு விற்கிறாங்க, அதிரசம் போட்டு விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்களா, வியாபாரம் பண்றாங்க. வீட்டுல உட்காந்து தூங்க கூடாது, வீட்டுல உட்காந்து டிவிக்கு முன்னால தூங்க கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சகோதரிகள் ஏதாவது ஒரு வேலையை கத்துக்கணும். ஒண்ணு தையல் கத்துக்கோ, இல்லைன்னா எம்ப்ராய்டரி கத்துக்கோ, ஏதாவது ஒரு வருமானத்தை என்ன செய்யணும்? வியாபாரம் பண்ணுகிறாள். அவள் என்ன செய்கிறாள்? வியாபாரம் பண்ணுகிறாள். இரவிலே அவள் விளக்கு என்ன செய்யுது? ராத்திரி எல்லாம் அந்த அம்மா என்ன செய்யறாங்களா? வேலை செய்யறாங்க. ராத்திரி எல்லாம் குடும்பம் இன்னைக்கு கட்டப்படணும்னா நீ குணசாலியான ஸ்திரீயா இருக்க. சகோதரர்களே, நீங்கள் குணசாலியான புருஷர்களா இருக்க. குடும்பத்தை கட்டி எழுப்பணும். நீங்க வயல் வாங்கணும். என்ன வாங்கணும்? வயல் இங்க எங்க இருக்குது? இருக்குது. கர்த்தர் தருவார், வயல் தருவார். திராட்சை தோட்டம் கர்த்தர் தருவார். உங்களுக்கு தருவார். உங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லையே, கர்த்தர் நினைச்சா தருவார். அல்லேலூயா. வாயில சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் குணசாலியான ஸ்திரீ, என் வீட்டுக்காரருக்கு நான் எப்படியா இருக்கேன்? குணசாலியான ஸ்திரீயா இருக்கிறேன். நீ இதெல்லாம் செஞ்சனா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரே ஒரு வசனம், 28ஆம் வசனம். அவன் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க, இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலத்துல உங்களை என்ன சொல்லணும்? எங்க அம்மா அப்பா பாக்கியவதி, பாக்கியவான். ஆமென். ஏன்னா எங்களை நடு தெருவுல விடல, எங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சேர்த்திருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குணசாலியான ஸ்திரீயா நீ மாறணும்னா, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, பூமியில நீ மேன்மையான இடத்துல இருக்கணும்னா, இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடு. அதிகாலையில எந்திரிச்சு ஆண்டவருடைய முகத்தை பார். அதிகாலையில எந்திரிச்சு முகத்தை தேடு. 10 மணி வரை தூங்காத. உன் வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டியத கரெக்டா செய். அதே மாதிரி வீட்டுக்கார அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செய்யணும். ஐயா அவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க, எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் சொல்றாங்க. 2 பேரும் அப்படி இருந்தா நம்ம இந்த பூமியில மேன்மையாக இருப்போம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில ஆண்டவரே, நான் பட்டணத்துல மட்டுமல்ல, வெளியில ஆண்டவரே, என் போக்கில வரத்துல எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், இன்றைக்கு நீ செவி கொடுக்கும் போது தேவனுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவர் சொல்லுங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். நாங்கள் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா மாற்றும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைக்கிறவர். ஆமென். உங்களை மேன்மையாய் வைப்பார், உன் குடும்பத்தை மேன்மையாய் வைப்பார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் அது இருப்பதாக. ஆண்டவரே, அன்பின் பரலோகத்திற்காக இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை மட்டுமா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இப்போதும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபை கர்த்தர், வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே, போதும் நம்முடைய மக்களாக இருக்க நாங்கள் எல்லாரும் இங்கிருந்து ஆண்டவரை ஞானஸ்நான ஆராதனைக்காய் கடந்து போகிறோம். எங்களோடு வாகனங்களில் வருகிற பிள்ளைகளோடு கூட நீர்வோம். சுகவத்தரமாய் பத்திரமாய் ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற ஆண்டவரை ஆராதனையில, ஞானஸ்நான ஆராதனையில் உடைய மகிமை வெளிப்படுவதாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளட்டும். அதை தொடர்ந்து நடக்கிறதான ஆண்டவரை இந்த விருந்தில் ஆண்டவரை ஒரு குறை இல்லாதபடி எல்லாம் நேர்த்தியா நடக்கும். கர்த்தருடைய விஷயம் கடந்த தூரம் கூட வாழும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் சகல உபகாரங்களையும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் இணைக்கும் சமாதானம் காவலும் இன்னும் இந்த கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.